வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா தட்டி போட்ட பூண்டு குழம்பு சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். எங்கேயாவது நம்ம ஊர்களுக்கு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சூடு பண்ணி போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராமு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டும் 5 சின்ன வெங்காயமும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம தட்டி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அது வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பொன்னிறமாக வதங்கிருச்சு பாருங்கள். அது போட்டு அந்த தட்டி போட்டதெல்லாம் பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. ஏன் நான் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோன்னா நம்ம குழம்புல கொஞ்சம் தக்காளியாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா என் மிளகாத்தூள் காரமாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு மஞ்சள் சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கி செம்மையாக வந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். புளிப்பெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும்போது தான் குழம்பு நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 10 மிளகு சேர்த்து நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 10 மிளகு சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதை இப்போ இந்த குழம்போட சேர்த்து அதில் இந்த ஜார்லேயும் கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு கழுவி அதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த டைமில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம போட்ட அந்த மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி, இந்த தேங்காய் எல்லாம் நல்லா ஒன்றுபட கலந்து வரணும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக கலந்து வரணும். அதனால் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா வற்றி வரும். குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸாக, எவ்வளோ கொதித்து எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது கரண்டியில் அந்த குழம்பு ஒட்டணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. இது இன்னும் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த இது சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கிண்ணத்துக்கு இப்போ நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டேன். குழம்பு பாருங்கள், சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி